வாங்கம்மா, வந்துட்டீங்களா? நான் உங்களை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன். மண்டபத்துல கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு கண்ணம்மா. ஒரே தலைவலி. என்னங்க, காஃபி குடிங்க. ம். அடி அஞ்சலி, என்னடி பார்வை அது? அவன் உனக்கு மூத்தாரு. இந்த பார்வையே தப்பு. இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்க? உனக்கு எத்தனை எத்தனை தடவை சொல்றது? இல்ல பாட்டி, என் பார்வையில தப்பு இல்ல. என்னைக்கு என் காதல தப்புன்னு சொன்னியோ அன்னைக்கே நான் தூக்கி போட வேண்டியவங்களை தூக்கி போட்டுட்டு என் மனசை நான் சுத்தப்படுத்திக்கிட்டேன். எனக்கு உடனே கால் பண்ண வேண்டியதானே? என்னை பொறுத்த வரைக்கும் இது விருப்பம் இல்லாத கல்யாணம் தான். ஆனா இந்த கல்யாணத்தோட நோக்கம் இப்போ வேற. அந்த கண்ணம்மா வாழ்க்கையை கெடுக்கிறது. என்ன நிராகரிச்ச ஒருத்தன் நிம்மதியா வாழவே கூடாது. அப்பாடா, அதுதான் உன் விருப்பம்னா எனக்கு அதுல ஆட்சேபனையே இல்லை. என் மனசு அளவுல அவர் இப்போ மூத்தார் தான். ஆனா நான் மனசு மாறிட்டேங்கிறத அவர்கிட்ட காட்டிக்க மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன பண்ணுவேனோன்னு அப்படியே அவரை பயப்படணும். அஞ்சலி, கொஞ்சம் பொறுமையா இரு. பொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே பொருளை எடுக்க கூடாதுடி. நிதானமா நம்மள இங்க நில நிறுத்திக்கிட்டு அப்புறம் ஆடணும். பாட்டி, நான் வாரிசு, அதை நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். மூத்தாருக்கு ஊருக்குள்ள என்ன மரியாதை தெரியுமா? அவரு இதய அறுவை சிகிச்சையில நம்பர் 1. நான் ஆடுற ஆட்டத்துல அந்த இடம் அப்படியே ஆட்டம் காணணும். இந்த நம்பர் 1 ஒண்ணுமே இல்லாம ஆகணும். ஆமாடி, ஒரு சாம்ராஜ்யத்தை அழிச்சா சக்கரவர்த்தி தானா அழிஞ்சிருவான். அதுக்கு தனியா முயற்சி பண்ண வேண்டியதில்ல. என்ன பாட்டியும் பேத்தி இப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இரு, நான் சொல்றேன். அது பெரிய மாப்பிளையும் கண்ணம்மாவும் தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம். அவங்களுக்கு ஒரு நன்றிய சொல்லணும்னு சொன்னா. அதெல்லாம் எதுக்குமா? அவர் இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடந்திருக்கும். இது ஒன்னும் கண்ணம்மா கண்ணை கசக்குனதுனாலயோ பெரிய மாப்பிள்ள உருகுனதுனாலயும் நடந்த கல்யாணம் இல்ல. நம்ம மாப்பிள்ள கைய கட் பண்ணி உசுறு பயத்தை காட்டினதுனால நடந்த கல்யாணம். அவர் ஏன் கைய எடுத்துக்கிட்டாரு? எல்லாத்துக்கும் காரணம் இருக்குடி. அதான் உன் அழகு. அந்த அழகோட வேல்யூ உனக்கு தெரியாம இருக்கு. இங்க பாரு, அதனால இதுல உங்க பாரதி மாமாவுக்கு எந்த பங்கும் கிடையாது. அதுக்கெல்லாம் இவருக்கு நன்றி சொல்லணும் அவசியம் இல்ல. புரியுதா? இந்த தண்டட்டிய தாண்டி ஒரு செய்தி காதுல விழுந்துச்சு. உன் மாமியாருக்கு ஏதோ பணம் வர வேண்டியது ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்துச்சாம். அது இப்ப வந்துருச்சுன்னு பேசிக்கிறாங்க. நீ காலடி எடுத்து வச்ச நேரம் தானு அப்படி ஒரு போடு அங்க போட்டு வச்சுட்டு வந்த. அப்படியாமா? ஆமாடி, பெரிய ரூபாயில 2, 3ன்னு பேசிக்கிறாங்க. அஞ்சலி, நீ அதிர்ஷ்டக்காரிடி. அதிர்ஷ்டக்காரி நான் இல்லம்மா, அந்த கண்ணம்மா தான். நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவ வாழ்ந்துட்டு இருக்கா. நான் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கன்னு அவர்கிட்ட நன்றி சொல்லி உன்னோட இமேஜை கெடுத்துக்கிறாத. இந்த வீட்ல எல்லாமே நீதான்ற நிலைமைய உருவாக்கு.
கண்டிப்பாம்மா, நிச்சயமா நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. சரிம்மா, நகையெல்லாம் எடுத்து வைக்கணும். வா வா. கல்யாணம்னா அது கல்யாணத்தோட முடியாது போல இருக்கே. ஃபர்ஸ்ட் நைட் ஹனிமூன், இதெல்லாம் எப்படி ஜம்ப் பண்றது? அகில்! 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 என்னாச்சு அஞ்சலி? ஏன் இவ்வளவு கோவம்? இந்த ஒரு அழகான செகண்ட்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்ப இவன் கிட்ட கோவத்தை காட்டினா சிக்கலாயிடும். கொஞ்சம் கூலா தான் ஹேண்டில் பண்ணணும். அஞ்சலி என்னாச்சு? சாரி அகில், ரியலி சாரி. நான் வேற ஒரு மூட்ல இருந்தேனா, ஆனா சடனா பின்னாடி வந்து ஹக் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, நான் கொஞ்சம் கத்திட்டேன்ல, சாரிடா. அதுவும் இல்லாம நீ என்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியல. நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல். ஓ, என்னால சட்டுன்னு எல்லாம் சாரி. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அஞ்சலி. தொட்டு பேசி பழகுற காதல் இல்ல நம்ம காதல். மாலையோட மாலையா தாலி கட்டுறப்ப படுற கை மறுபடியும் முதலற வப்பதான் படணும். அதுதானே நம்ம மரபு. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? அகில், காத்திருத்தல் அழகு. நாம கொஞ்சம் காத்திருப்போமே. நீ கட்டி பிடிச்ச மாதிரி நான் ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சொல்ல அகில், என்ன பண்ணிருப்ப? உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அஞ்சலி. பேரழகி, மிஸ் சென்னை, அப்படி இருந்தும் ஒரு மாதிரி ஆர்த்தடாக்ஸா வாழணும்னு பாக்குற பாத்தியா? அந்த விஷயம்தான் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பா முதல் இரவு வரைக்கும் நான் காத்திருப்பேன். தேங்க்ஸ் அகில். என்ன தப்பா நினைச்சுக்கல? சே, நான் உன்னை தப்பா நினைக்கவே இல்லை அஞ்சலி. நான் காத்திருப்பேன். முதல் இரவு வரைக்குள்ள நீ பால் சொம்போட வெக்கத்தோட வரும்போது அந்த இரவு முழுக்க உன்னையும் தூங்க விடாம, நானும் தூங்காம, அப்படியே இந்த ராத்திரியும் தூங்க விடாம, அந்த நாளை நினைச்சாலே இப்பவே என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இத்தனை நாள் காத்திருந்ததை விட இந்த காத்திருப்பு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே மனசுக்குள்ள ஏதோ கற்பனைலாம் வருது. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். காஃபி எடுத்துக்கோங்க மாமா, எடுத்துக்கோங்க. மாமா
என்னையா கூப்பிட்டா? ஆமா மாமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை பேர் சொல்லி பாரதி மாமான்னு கூப்பிட வேண்டாமேன்னு மாமான்னு கூப்பிட்டேன். என்னன்னு சொல்லு. அகிலன் இப்ப எழுந்திருச்சிருப்பாரா? அவருக்கும் காஃபி கொடுக்கணும். வழக்கமா சீக்கிரமா எந்திரிச்சிருவான். லேட்டா படுத்திருந்தா லேட்டா எந்திரிப்பான். அவர் கொஞ்சம் டயர்டா தான் இருந்தாரு. இட்ஸ் ஓகே, நான் அப்புறமாவே காஃபி கொடுத்துக்கிறேன். மாமா கொடுங்க. தேங்க்ஸ் மாமா. எதுக்கு? சர்க்கரை இல்லாத காஃபி குடிச்சதுக்கா? ஐயோ மாமா, சக்கரை இல்லையா? சாரி மாமா, எனக்கு காஃபி போட தெரியாது. சர்க்கரையும் போட தெரியாதா? ஆமா, எதுக்கு நீ தேங்க்ஸ் சொன்ன? இல்ல, எங்க கல்யாணம் நடந்ததுக்கே நீங்க தான் காரணம். அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா நீ உன் கண்ணம்மாக்காக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அவ தான் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு நான் நன்றி சொல்றதா? அவளெல்லாம் நான் அக்கான்னு சொல்றதே இல்ல, சொல்ல விரும்புறதும் இல்ல. இங்க சொல்லிதான் ஆகணும். உங்க அப்பாவோட மூத்த சம்சாரத்தோட மகன்றதுக்காகவெல்லாம் இல்ல. இந்த வீட்டுல உன்னோட மூத்தாரோட சம்சாரம். உனக்கு அக்கான்ற முறை வேணும். கண்ணம்மா கண்ணு மரியாதையா கூப்பிடணும். மாமா, இன்னுமா இந்த அஞ்சலி உங்களுக்கு புரியல? நான் நிறைய சந்தோஷத்தை இழந்திருக்கேன். அதுக்கு முழு காரணம் அந்த கண்ணம்மா. இதுல நீங்களும் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருக்கீங்க. நான் இந்த வீட்டுக்கு 2வது மருமகளா வந்ததே அந்த கண்ணம்மாவோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான். இந்த வீடு மொத்தத்தையும் கண்ணம்மாவுக்கு எதிராக திருப்புவேன். மாமா, இனிமே நான் ஆடுற ஆட்டம் சகுனி ஆட்டமா இருக்கும். அதுல நீங்களும் இருக்கணும் மாமா. நின்னு ஆடணும், அப்படியே டஃப் ஃபைட் கொடுக்கணும். அவ இந்த வீட்டு மருமகளா நிலைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா மருமகளா கால் எடுத்து வச்சிட்டா. கல்யாண மண்டபத்துக்கு அவ வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அங்கேயும் வந்துட்டா. என்ன மீறி அவ ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறிட்டு இருக்காளா? இல்ல அவ முன்னாடி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கிட்டு இருக்கேனா? அம்மா, நம்ம இங்க அடிக்கடி வரப்போறது இல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா ஆண்ட அனுபவிச்சுட்டு போயிடணுமா? ஆமாண்டி, ஒவ்வொரு வேளை சாப்பாட்டையும் அவ்வளவு ருசியா சமைக்கிறாங்க. அமிர்த மாதிரி ஒரு காப்பியை போட்டு குடிப்போம். ஐயா, வா பாடி, வேகமா போ போ போ. என்னம்மா? என்னடி அந்த அம்மா சொடக்கு போட்டு கூப்பிடுது? ஆமாமா, இந்த அம்மாவை தவிர இந்த வீட்ல வேற யாரும் மனுஷங்களை சொடக்கு போட்டு கூப்பிட மாட்டாங்க. சம்பந்திங்கிற மரியாதை இருக்கா பாரு, இப்படி சொடக்கு போட்டு கூப்பிடுது. அம்மா, இந்த சொடக்கு நமக்கு தேவை. வா போலாம். போ. இந்த பேமெண்ட் விஷயத்தெல்லாம் கரெக்டா கொடுத்து முடிச்சிட்டல்ல? அதெல்லாம் கொடுத்தாச்சுப்பா. எங்க கிளம்பிட்டீங்க? அது இல்ல, நீ காபி சாப்பிடலாம்னு அம்மா சொன்னாங்க. அதான் கிச்சன்ல போய் காபி போடலான்னு போனேன்.
என்கிட்ட கேட்டிருந்தா நானே போட்டு கொடுத்திருப்பேனே. ஒரு பேரழகியோட அம்மாக்கு தேநீர் விருந்து கொடுத்த திருப்தி எனக்கு இருந்திருக்கும்ல. யாரையும் தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லிதான் நாங்களே போனோம். ஓ, இந்த வீட்டுக்குள்ள சுதந்திரமா நடமாடுறீங்களே, அந்த நடமாட்டம் அஞ்சலியோட அழகுக்கு கிடைச்ச பரிசு. இல்லனா நீங்க எல்லாம் சர்வசாதாரணமா இங்க வர முடியாது. அதே சமயம் எவ்ளோ தூரம் உரிமை எடுத்துக்கலாங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அதாவது விருந்தாளிங்களா இருக்கணும்னு சொல்றாங்க இல்ல சித்தி? தப்பு பண்ணிட்டோம் தாயே, தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. வா பாக்கியம், நம்ம ரூமுக்கே போலாம். என்னது, உங்க ரூமா? ஆமாம்மா, எங்களுக்குன்னு ஒரு சின்ன ரூம் ஓரமா அலாட் பண்ணீங்களே, அந்த ரூமுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, நீங்க கிளம்பலாம். சௌந்தர்யா, பாக்கியம், நம்மள ரூமுக்கு போக சொல்றாங்க. பா அம்மா, நம்மள நம்ம வீட்டு அவங்க கொடுத்த நம்ம வீட்டுக்கு போக சொல்றாங்க. வந்தா கிளம்ப தானமா செய்யணும், அதுக்குள்ளேயும் கிளம்பணுமா? பொண்ணை விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. புதுசா கல்யாணமான பொண்ணு கொஞ்ச நாளைக்கு துணையா இருந்துட்டு போலாமேன்னு பார்த்தேன். கொஞ்ச நாள்னா எங்க ஊர் பக்கமெல்லாம் பொண்ணோட அம்மாவோ பாட்டியோ 1 மாசமோ 2 மாசமோ பொண்ணு கூட தங்கி இருந்து அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி தருவாங்க. நான் உங்க பொண்ணு மட்டும்தான் மருமகளா இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். உங்க கூட எல்லாம் உறவு வளர்த்துக்கணும்னு நினைக்கல. அஞ்சலி மட்டும் இங்க இருந்தா போதும். அறிவு, சித்தி, ரூமுக்கு போய் இவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வா. சரிங்க சித்தி. என்ன சௌந்தர்யா, அவங்க இன்னும் 2 நாள் தங்கிட்டு போகட்டுமே. ஐயோ, என்னங்க இன்னும் அவங்களுக்கு இங்க என்னங்க வேலை இருக்கு? அவங்க வீட்ல நிறைய வேலை இருக்கும். அவங்க கிளம்பட்டும். இல்லம்மா, பொண்ணை விட்டுட்டு போறதுக்கே மனசு இல்ல. ஒரே ஒரு பொண்ணு இல்ல. பாக்கியா, கிளம்பலாம். இப்ப கிளம்புனா தான் நல்லது. பொண்ணை விட்டுட்டு வர மனசு இல்லைன்னு சொல்றேன், நீங்களும் புரிஞ்சுக்கிறாம பேசிட்டு இருக்கீங்களே. பொண்ணை விட்டுட்டு வர மனசு இல்லையா, இல்ல இந்த வீட்டை விட்டுட்டு வர மனசு இல்லையா? இப்ப கிளம்புனா கௌரவமா இருக்கும். வா. அஞ்சலி, நீயாவது உன் மாமியார்கிட்ட சொல்ல, அம்மா 2 நாள் தங்கிட்டு போட்டுன்னு. அம்மா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். நீங்க கிளம்புங்க. சூப்பர் அஞ்சலி, அப்படிதான் நீ முடிவு எடுக்கணும். இனிமே இந்த வீட்டை சார்ந்துதான் உன்னோட முடிவு இருக்கணும். அதனடா அப்படி சொல்ற? நேத்து வரைக்கும் அம்மா முந்தானிய புடிச்சிட்டு அலைஞ்சவ இப்ப அப்படியே மாமியாரோட சேர்ந்துக்கிறது நல்லாவா இருக்கு? கொளுத்த புடிச்சு தொல்ற வரைக்கும் வரமாட்டீங்க போல இருக்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா அதுதான் இந்த வீட்டோட வேத வாக்கு. அதுதான் முடிவு.
அதுக்கப்புறமும் நின்னுட்டு இருக்கிறது நல்லா இல்ல. சரிங்க அண்ணி, நாங்க கிளம்புறோம். ம் நாளைக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் எங்க வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க. எதுக்கு? நாளைக்கு 2 பேருக்கு முதலிரவு ஏற்பாடு பண்ணணுமே. முதலிரவு ஏற்பாடா? ஐயோ,